இந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்களாம் வந்துட்டு நாங்கள் பார்க்காதா நீங்கள் பார்க்காதான்லாம் சொல்லுவாங்க. அதனால் நான் வந்து பெட்டரான பேரண்டிங் பண்ணுறேன் அப்படின்லாம் நான் வந்துட்டு இப்போ பாபாவை எடுத்து ஸ்டிக் பண்ணாங்க. ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் வந்து வேதா குட்டி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருப்பா, அழுகிற பாப்பா. பாப்பாவுக்கு நேற்றுக்கு ஹேர் கட் பண்ணிச்சுல, எப்படி இருந்துச்சு? வேதாவுக்கு வந்து நேற்றுக்கு ஹேர் கட் பண்ணியாச்சு. விபாக்கும் வேதாக்கும் சேர்த்து தான் கூட்டிகிட்டு போய் ஹேர் கட் பண்ணோம். வேதாவோட முடி நீங்கள் நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பயங்கர மெஸ்ஸியாக இருக்கும். அவளுக்கு காயில் கேர்ள் அப்படிங்கிறதுனாலே வந்துட்டு அவளுக்கு ஜடையே போட முடியாது. ரெண்டாவது வந்து போட்டாலும் கழட்டிக்குவா, ரொம்ப வெஸ்டப்டாக இருந்துச்சு. நீங்களே நிறைய வீடியோவில் கேட்டிருக்கீங்க, ஏன் ஒரு சிண்டு போட மாட்டிங்களா, தலையை ட்ரிம் பண்ணி விட மாட்டிங்களான்னு சொல்லிட்டு. அவள் காட்ட மாட்டாங்க சிண்டு போடுறதுக்கு, அப்படி போட்டாலும் கழட்டி விட்டுருவா. இன்றைக்கே இவன் இந்த வீடியோவில் இங்கே உட்காந்துருக்கானா, உள்ளே அவங்க அம்மாவும் அக்காவும் இருக்காங்க, போகமாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்கிட்ட உட்காந்துக்கிட்டு இருக்கா. அங்கே வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்கு ஒரு 6 o'clock மாதிரி கிளம்பினோம். கொலைப்பாக்கத்தில் இருக்கிற எசென்ஷியல்ஸ்க்கு தான் கிளம்பினோம். விபாக்கு வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு இமேஜ் வச்சுருந்தேன், அந்த மாதிரி கட் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு. விபா வந்து சமத்தா உட்காந்துக்கிட்டா. அவளுக்கு ஹேர் வாஷ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஹேர் கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவளுக்கு ஹேர் கட் பண்ணும்போது தான் பயந்தோம். மொட்டை அடிக்கும் போது ரொம்ப அழுதா. என்னோட மாமனார் தான் இவளை மடியில் உட்கார வச்சுட்டு மொட்டை அடித்தோம். அப்போ வந்து ரொம்பவே அழுதா, ரொம்ப கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த மாதிரி தான் இப்போ இருக்குமோன்னு நினச்சிட்டே போனோம். பட் அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் மேடம் அட்ராக்ட் பண்ணியாச்சு. அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஃப்ரெண்ட் ஆகிட்டா. அதுக்கப்புறம் வந்து ஹேர் கட் பண்ணதுனால கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க, குழந்தைங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் டைமே நீங்கள் காட்டுறதில்ல, உங்கள் வீட்டில் டிவியே கிடையாதா அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆமாம், நம்ம வீட்டில் டிவி கிடையாது, ஃபோன் மட்டும்தான். ஃபோன் வந்து என்னுடைய சோஷியல் மீடியா யூசேஜுக்காக, மெயின் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. நீங்கள் ஸ்க்ரீன் டைம் கொடுக்கறனால வந்துட்டு நீங்கள் எந்த மாதிரியான பேரண்டிங் பண்ணுறீங்க, நான் வந்துட்டு ஸ்க்ரீனே காட்டுறதில்ல, அதனால் நான் வந்து பெட்டரான பேரண்டிங் பண்ணுறேன் அப்படின்லாம் நான் வந்துட்டு இந்த வீடியோவில் உங்களை ஜட்ஜ் பண்ணவே போகிறது இல்லைங்க. ஆல்ரெடி பேரண்டிங் ரொம்ப கஷ்டங்க. மாம் லைஃப் கேட்கவே வேண்டாம், பயங்கர கஷ்டம். நான் இங்கே யாருமே ஜட்ஜ் பண்ண போகிறதில்ல. ஸோ ஸ்க்ரீன் டைம் எங்கள் வீட்டில் எப்படிலாம் ரெடியூஸ் பண்ணுறோம், எப்படிலாம் அவாய்ட் பண்ணுறோம், எப்படி டைவர்ட் பண்ணுறோம், நீங்கள் எப்படிலாம் டைவர்ட் பண்ணலாம், அவாய்ட் பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணலாங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். அவ்வளோதான். எண்ட் ஆஃப் த டே எல்லா மாமே வந்துட்டு அவங்க குழந்தைங்களுக்கு பெஸ்ட்டானதான் ட்ரை பண்ணுவாங்க. நானும் குழந்தைங்களுக்கு நிறையா வாட்டி வந்து ஒரு மீட்டிங் அர்ஜெண்ட்டாக வருது, அம்மா இல்லை அப்படிங்கும்போது டக்குன்னு ஃபோனை காட்டி அவங்கள உட்கார வச்சுட்டு தான் நான் போய் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவேன். ஸோ அந்தந்த டைமுக்கு வந்துட்டு நம்ம எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போ காட்டி தான் ஆக வேண்டியதாக இருக்குது நம்மளோட சுச்சுவேஷன். இதை எப்படி வந்துட்டு நம்ம டைவர்ட் பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்க்ரீன் டைம் எங்கள் வீட்டில் வந்து நோ அப்படின்னா நோ தான். பிகாஸ் நான் வந்து டிவி பார்க்குறத ஸ்டாப் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. யூஸ்வலி நான் டிவி பார்க்குற ஆளே கிடையாது. விஜயுமே டிவி பார்க்குறத ஸ்டாப் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. குழந்தைங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் ஸ்க்ரீன் காட்டக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு ரூல் இந்த வீட்டில். அந்த ரூல் வந்துட்டு விஜயும் ரெஸ்பெக்ட் பண்ணுவார், எங்கள் அம்மாவும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் 3 பேருமே சேர்ந்து போடுற எஃபர்ட்னால தான் குழந்தைங்க வந்து டிவி பார்க்காம இருக்காங்க, ஃபோன் பார்க்காம இருக்காங்க. இதில் யாரோ ஒருத்தவங்களாவது, ஏதர் விஜயோ அம்மாவோ யாரோ ஒருத்தவங்க, இல்லை நீ பாட்டுக்கு சொல்லு, நான் வந்து ஃபோன் காட்டுறேன் கொஞ்சம் நேரம் தானே, டிவி பார்க்கட்டும் கொஞ்சம் நேரம் தானேன்னு சொன்னாலுமே அந்த ரூல் பிரேக் ஆயிரும். நாளைக்கு குழந்தைங்க ஏதாவது வேணும்னா அவங்க யார் ஈஸியாக கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்டே போய் நிற்பாங்க. நம்ம சொல்கிறது கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க. அதனாலவே வந்து ஒரு ரூல் போடுறோன்னா வீட்டில் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். மோஸ்ட்லி நம்ம வீட்டில் இருக்கிற இன்லாஸ் இல்லை வந்து நம்மளுடைய அம்மா, இந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்களாம் வந்துட்டு நாங்கள் பார்க்காதா நீங்கள் பார்க்காதான்லாம் சொல்லுவாங்க. நாங்கள் பார்த்தோம் பார்க்கலங்கிறதுலாம் செகண்டரி. குழந்தைங்களுக்கு ஒரு அம்மா ஒரு ரூல் செட் பண்ணுறாங்கன்னா தயவு செஞ்சு அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதை வந்துட்டு கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். அதுதான் என்னுடைய அட்வைஸ். விபாக்கு வந்துட்டு சொன்னால் புரிகிற வயசு, வேதாக்கு வந்து கொஞ்சம் சொன்னால் புரியாது. ஸோ அதனால் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். அவள் கேட்பா, கட்டாயம் கேட்பா, அம்மா வீடியோ காட்டுங்க, அப்பா வீடியோ காட்டுங்கன்னு சொல்லி கேட்பா, இல்லை யானை வீடியோ காட்டுங்க, சிங்க வீடியோ காட்டுங்கன்னு கேட்பா. என்னைக்காவது ஒரு நாள் காட்டுவோம், ஏன்னா ரொம்ப ஒரு சில நாள் கண்ட்ரோல் பண்ண முடியாது அவளை. அப்போ ஒரு 5 minutes அவளுக்கு அதை காட்டினா தான் அவள் வந்து கொஞ்சம் காம் டவுன் ஆவா. அதனால அவளுக்கு நாங்கள் காட்டினது உண்டு, விபாக்கும் காட்டினது உண்டு. எப்படின்னா வாரத்தில் ஒரு 10 நிமிஷம், 1 வீக்குக்கே ஒரு 10 minutes காட்டணுன்னா அவ்வளோதான். ஷார்ட்ஸ் காட்டோன்னா ஒரு 2 வாட்டி காட்டுவோம் ஒரு நாளைக்கு, அவ்வளோதான். இதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நாம் பார்க்குறத வந்து ரெடியூஸ் பண்ணணும்.
எங்கள் வீட்டில் வந்து நான் ஃபோன் ரொம்ப பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. பிகாஸ் நாம் ஃபோன் எடுத்தோன்னா அவங்க பக்கத்தில் வந்து உட்கார தான் செய்வாங்க. அதனால என்ன பண்ணுவோம், அம்மா ஃபோன் எடுத்தாலும் அவங்க பக்கத்தில் போய் உட்காந்துருவாங்க. ஸோ நானும் அம்மாவை 2 பேருமே ஃபோன் பார்க்குறது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணியாச்சு. ஃபோன் இருக்கிறதே அவங்களுக்கு மறந்துடும் நாம் ஃபோனை கையில் எடுக்கலின்னா. நான் வந்து என்னுடைய எடிட்டிங் ஒர்க்ஸ்லாம் எப்போ பார்ப்பேன்னா, ஒன்றில் விபா ஸ்கூலுக்கு போகும்போது, இல்லை வேதா தூங்கும்போது, இல்லைன்னா நான் வந்து நைட்டு படுத்ததுக்கப்புறம் எடிட் பண்ணுவேன், இல்லைன்னா காலைல ஏர்லி மார்னிங் இருக்கு இல்லையா, அப்போ வந்து எடிட் பண்ணுவேன். நாம் வந்து நம்ம வீட்டில் ஃபோனு இல்லை டிவி பார்க்குறத குறைச்சிட்டாலே குழந்தைங்க வந்து அதை பார்க்குறத குறைச்சிருவாங்க. அதுதான் ரூல் நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து நிறையா புக்ஸு, எங்கள் வீடு ஃபுல்லாகவே புக்ஸாக இருக்கும், ஸ்டோரி புக்ஸாக இருக்கும். பிகாஸ் அவங்க வந்து அதில் தான் நிறையா லேர்ன் பண்ணுறாங்க. நீங்கள் ஒன்ஸ் புக்ஸ் வாங்கி கொடுத்து பழக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு அது ஒரு ஹேபிட்டாக மாறிடும். இப்போ விபா வந்து அவளுக்கு போர் அடித்தாலும் என்ன பண்ணாலும் புக்ஸ் எடுத்து வச்சு நீட்டாக ரீட் பண்ணுவாள். அதுலேருந்து நிறைய கற்றுக்குவா, நிறையா கொஷின்ஸ் கேட்பா, அவளே ஒரு சில ஸ்டோரிலாம் டெவலப் பண்ணுவாள். அவளை பார்த்தே வேதா வந்துட்டு எல்லாமே ஈஸியாக கற்றுக்க ஆரம்பிச்சிட்டா. அதனால வந்து புக்ஸ் ரீடிங்கிறது எங்கள் வீட்டில் மஸ்ட்டு, விபா அண்ட் வேதா 2 பேத்துக்குமே. அந்த டைமில் என்ன பண்ணுவோன்னா, நான் இல்லை அம்மா வந்து அவங்களோட ஃபுல் டைம் உட்காந்து புக்ஸ் ரீட் பண்ணுறதுக்கு உட்காருவோம். ஸோ நம்ம வந்து எவ்வளோ இன்வால்வ் ஆகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். புக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி பாருங்கள். கலரிங் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். விபாவுக்கு வந்துட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து அவளுக்கு கலர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். விபாவை பார்த்து வேதாவும் நல்லா கலர் பண்ணுறதுக்கு இப்போ தான் க்ரையான்ஸை பிடிச்சிருக்கா. ஸோ அவளுக்கு இப்போ கலர் பண்ணுற வயசும் கிடையாது. பட் அவள் லேர்ன் பண்ணுறா, அக்காவை பார்த்து லேர்ன் பண்ணுறா. மைண்டை வந்து நல்லா சேஞ்ச் பண்ணும், கொஞ்சம் இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம ஒவ்வொன்றா அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, டிவியும் ஃபோனையும் கொஞ்சம் சீக்கிரம் மறந்துடுவாங்க. அப்புறம் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ், வெளியில் கூட்டிகிட்டு போய் விளையாட வைக்கலாம், ஓட வைக்கலாம். நான் விபாக்கு வந்துட்டு எக்ஸசைஸ்லாம் கூட நிறையா சொல்லி கொடுத்துருக்கேன், நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அதுவுமே கைண்ட் ஆஃப் மைண்ட் டைவர்ட் தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகும். நம்மளுக்கு வந்து முக்கியமானது என்னென்னா, அவங்கள எப்படி டைவர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான். வேதா பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் ரொம்ப பீக்கில் வந்துட்டு ஃபோனை காட்டினா தான் உண்டுன்னு பண்ணிடுவா, பயங்கரமாக அடம் பிடிப்பா. அந்த டைமில் நான் ஆகட்டும் அம்மா ஆகட்டும் என்ன பண்ணிடுவோன்னா, கொஞ்ச நேரம் அடம் பிடி அப்படின்னு சொல்லி ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் விட்டுருவோம். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து அவளே வருவா. ஓகே, இவங்க யாரும் நம்ம வழிக்கு வரல, நாம் அவங்க வழிக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அந்த டைமில் நாங்கள் கரெக்டாக ஸ்டோரி சொல்ல ஆரம்பிப்போம் விபாக்கு. அப்போ இவளும் வந்து ஜாயின் பண்ணிக்குவா. ஸோ அவங்கள டைவர்ட் பண்ணுறதுல தான் வந்துட்டு விஷயமே இருக்குது. இதெல்லாம் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. அவங்க டீச்சராக இருந்தாங்க, நிறைய குழந்தைங்கள பார்த்ததுனால அவங்க வந்துட்டு நீ டைவர்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. நீ ஒரு பக்கம் இழுத்து பிடிச்சின்னா அவள் கட்டாயம் ஒரு பக்கம் இழுத்து பிடிப்பா, கொஞ்சம் விட்டு பிடிக்கணும் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி கொடுத்தது தான் இதெல்லாமே. கிச்சன் செட் கேம்ஸ் யூஸ்வலி எல்லா குழந்தைங்களும் விளையாடுறது தான். அதுதான் இவங்களும் விளையாடுவாங்க. நம்மளுக்கு சமைச்சு கொடுக்கறது, அம்மாவுக்கு வந்துட்டு சப்பாத்தி செஞ்சு கொடு, தோசை, பணியாரம் அதெல்லாமே 2 பேருமே செஞ்சு கொடுப்பாங்க. எனக்கும் சரி, அவங்க அம்மாவுக்கு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பேசும்போதெல்லாம் அவங்க அப்பாவுக்கு ஊட்டி விடுவாங்க சமைச்சு. ஸோ இதெல்லாம் கிச்சன் செட் கேம்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் இன்னோவேட்டிவாக யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கூட வேதா வந்து உட்காந்து புக்ஸ் தான் படிச்சுட்ருக்கா. இங்கே பாருங்கள், வெரி குட் கேர்ள். இன்னொரு முக்கியமான விஷயம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நம்ம வீட்டு வேலைகள் நம்ம செய்கிறோம் இல்லையா, துணி மடிக்கிறது, காய்கறி எடுத்து வைக்கிறது, மளிகை சாமானம் வாங்கிட்டு வந்துட்டு அதெல்லாம் எடுத்து வைக்கிறது, அப்போல்லாமே குழந்தைங்களும் நம்மளோடவே தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ துணி மடிக்கிறது வந்துட்டு விபா சூப்பராக அயன் பண்ண மாதிரி மடிப்பா, அவ்வளோ சூப்பராக மடிப்பா. அவளுக்கு வந்துட்டு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். காய்கறி எடுத்து வைக்கும்போதும் அவள் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாள். எல்லா காய்கறியும் தனித்தனியாக வாங்கிட்டு வந்தோடனே தனித்தனியாக எடுத்து வச்சு கவரில் போட்டு கொடுக்கறது, கருவேப்பிலை கீரையெல்லாம் வந்துட்டு ஆஞ்சு கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பா. மளிகை சாமானை வாங்கிட்டு வந்தாலும் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது, அங்கே வைக்கிறது இங்கே வைக்கிறதுன்னு ரொம்ப இன்வால்வ்டாக இருப்பாள். அவளை பார்த்தே இப்போ வேதாவும் காய்கறி எடுத்து வைக்கும்போது அவளுமே ஃபுல்லாக இன்வால்வ்டாக இருக்கா. துணி மடிக்கிறதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணுறா, அவளால் மடிக்க முடியாது. பட் அவள் வந்து மடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. துணி காய வைக்கும் போது வந்துட்டு ஒவ்வொரு துணியாக எடுத்து கொடுப்பாங்க, கிளிப் எடுத்து கொடுப்பாங்க. இந்த வேலையெல்லாம் அவங்கக்கிட்ட என்கேஜ் பண்ணும்போது ஸ்க்ரீன் டைம் வந்துட்டு நல்லாவே ரெடியூஸ் ஆயிரும். எங்கள் வீட்டில் புக்ஸ் ரீடிங் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம், பட் அது வந்துட்டு நேச்சுரலாக நடக்கும். அவங்களாம் புக் எடுத்து ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது அப்படியே அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக மாறிடுச்சு. ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ணதுனால என்னென்னலாம் பெனிஃபிட் ஆகிருக்கு அப்படின்னா, குழந்தைங்க நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க, அவங்களுடைய நாலேஜ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். விவா வந்து நிறையா
சேஃபாக வந்துட்டு நம்மக்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறா, நிறையா ஓப்பன் அப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நம்மக்கிட்ட கான்வர்சேஷன் நல்லா பில்டப் ஆகும், குழந்தைங்க நம்மக்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக வர ஆரம்பிப்பாங்க. நாம் அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு ஆக்டிவிட்டி புக்ஸு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டி புக்ஸ் வந்துட்டு குழந்தைங்க யூஸ் பண்ணுறாங்க, அது வந்து அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் காட்ட போகிறேன். வெயிட் பண்ணுங்கள். இது வந்து விபா அண்ட் வேதாவுடைய ரொம்ப ஃபேவரட்டான புக்ஸு. வந்துட்டா பாப்பா பி எழுதுவியா? வந்து உட்காருவாம்மா, காட்டுறேன். எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க பார்த்தீங்களா? பிகாஸ் அவங்களுக்கு ஸ்டோரி புக்ஸ் எல்லாமே அவ்வளோ பிடிக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜில் இருந்து தான் வாங்கியிருந்தேன். இது வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு அனிமல்ஸு ஒவ்வொரு இதோட ஷேப் வச்சு ஸ்டிக் பண்ணணும். நீங்கள் இது எல்லாமே இப்படி எடுத்து வச்சிட்டிங்கன்னா இது தனித்தனியாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஹார்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அவங்க ஸ்டிக் பண்ணுவாங்க. வேதக்குட்டி கேட் எங்கம்மா இருக்குது? மியா எங்கே இருக்குது? மியா அங்கே இருக்குது. அப்போ இது இங்கே ஸ்டிக் பண்ணிடணும். பௌபோ எங்கே இருக்குது? அப்போ பௌபோவை எடுத்து ஸ்டிக் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், அம்மா அடிச்சல, அதான். இங்கே தள்ளி உக்காந்துக்கோ, இந்தா பிடிச்சிக்கோ. தேங்க்யூ சொல்கிறா பார்த்தீங்களா? இதெல்லாமே நம்ம சொல்லி கொடுக்கறது தான். ஒருத்தவங்க ஒன்று கொடுத்தா தேங்க்யூ சொல்லணும். வெல்கம்மா. ஒருத்தவங்க ஒன்று கொடுத்தா தேங்க்யூ சொல்லணும், எதாவது தப்பு பண்ணிட்டா சாரி சொல்லணுங்கிறலாம் வேதாக்கு ஷி நோஸ். பிகாஸ் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு சூப்பரான ஆக்டிவிட்டி. அவங்களுக்கான ஸ்க்ரீன் டைம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஆக்டிவிட்டி புக்ஸ் இது. இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன், கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். நீங்களும் அவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் வந்து ஸ்க்ரீன் டைம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஒரு சில டிப்ஸ் தான். வேறு யாராவது மாம்ஸ், வேறு யாராவது டாக்டர்ஸு, மாண்டிசரி டீச்சர்ஸ், இந்த மாதிரி நிறையா பெட்டராக நிறையா தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் சொல்கிறதும் கேட்டு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து நான் குழந்தைங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் எப்படிலாம் குறைச்சிருக்கேங்கிறத ஷேர் பண்ணேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.